அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹினா கிச்சன். இன்றைக்கும் ஒரு புதிய வீடியோனோட உங்களை சந்திக்கிறேன். வீடியோ லாஸ்ட்டாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். முதல் நாள் நைட்லேருந்து காலை பகல் என்னென்ன சாப்பாடு செஞ்சேன் அதை தான் உங்களுக்கு வீடியோவாக போட்டிருக்கேன். வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். வாங்க வீடியோக்குள் போகலாம். முதல் நாள் வந்து நைட் வந்து தூங்க போகிறதுக்கு முதல்ல வந்து இந்த சியா சீட் வந்து இதை ஊற போட்டிருந்தேன். இந்த சியா சீட் வந்து கசகசாயை விட கொஞ்சம் சின்னதாக இருக்கும். இது வந்து நான் தராஸில் தான் ஆர்டர் பண்ணி வாங்கினேன். இது ஒரு 2 டீஸ்பூன் மாதிரி இப்படி கிளாஸில் போட்டு தண்ணி ஊற்றி ஃபுல்லாக தண்ணி ஊற்றி அப்படியே ஊற வச்சுட்டேன். மார்னிங் எடுத்து பார்த்தா நல்லா ஊறி வந்துருந்துச்சு. நாங்கள் கசகசா எப்படி ஊற வைக்கிறோமோ அதுபோல் இது நல்லா ஊறி வந்துச்சுது. இதை வந்து நல்லா ஒரு ஸ்பூன் நல்லா கலந்து விட்டு இதோட கொஞ்சம் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். லெமன் ஜூஸ் சேர்த்து அதோட வந்து கொஞ்சம் தேன் சேர்த்து குடித்தாலும் வெறும் பத்தில் தான் குடிக்கணும் இது காலையில். அப்போ வந்து உடலுக்கு நல்லா குளிர்ச்சியை தரக்கூடியதான் இது. இப்போ இது வந்து நான் லெமன் ஜூஸ் மட்டும்தான் சேர்த்து குடித்தேன். வேறு எதுவும் சேர்க்கலை, சீனி எதுவும் சேர்க்கலை. உங்களுக்கு வெறுமனே எப்படி குடித்தோம். மேலும் இது கசகசா நாங்கள் எப்படி இந்த ஊற வச்சு குடித்தோம் அது போல் தான் டேஸ்ட், வேறு எதுவும் வித்தியாசம் இல்லை. எல்லாம் குடித்து முடிஞ்ச பிறகும் கொஞ்சம் கார்டனில் அந்த பொட்டுகள் எல்லாம் பழசாகிட்டுது. கொஞ்சம் புதுசாக மாற்றணும், மடத்தை மாற்றணும்னா கொஞ்சம் மடத்தை மாற்றி வச்சுட்டேன். இப்போ இதுக்கு வந்து ஒரு நீட்டாக ஒரு டேபிள் மாதிரி போட்டு அதில் தான் வச்சுட்டேன். சில பொட்டுகள்கிட்ட வந்து அந்த பிளாஸ்டிக் நத்தால் உடஞ்சி போகுது. இன்னொரு நாளைக்கு அதை மாற்றணும். இப்போ உள்ளதுக்கு இதை மட்டும் மாற்றி வச்சுட்டேன். இந்த பொட்டுகள் வந்து பொட்டுகள் வந்து ஒவ்வொரு நாளும் பராமரிக்கணும். காலையில் மாலையில் அப்படித்தான் பராமரித்தா தான் அது கொஞ்சம் நல்லா செழிப்பாக வளர்ந்து வரும். இல்லைன்னா அப்படியே மழை பெய்த டைம் பார்த்துட்டு கோடை காலத்தை விட்டு அப்படியே காஞ்சி போய்த்திடும். இப்போ அடுத்து வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக வந்து நான் எக் போட்டு சாண்ட்விச் தான் செய்ய போகிறேன். ஒரு பிளேட்டில் நீங்கள் எக் போட்டுக்கோங்க. எக் வந்து நாட்டு முட்டை தான் சேர்த்துனேன். அதோட பெப்பர், அடுத்தது சில்லி ஃப்ளேக்ஸ் சால்ட் சேர்த்து நல்லா கலந்துட்டுக்கணும். ஒரு விஸ்க் வச்சுட்டு இப்படி நல்லா கலந்துட்ட போகிறோம். இதோட கொஞ்சம் மில்க் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு ஃப்ரெஷ் மில்க் இருந்தால் சேர்த்துக்கலாம். நான் வந்து மில்க் பவுடர் கரைச்சது தான் சேர்த்துனேன். சேர்த்து நல்லா கலந்துட்டுக்கணும். இது இந்த கட்டியும் இல்லாமல் நல்லா கலந்துட்டுக்கோங்க. ஒரு ஃபோர்க் வச்சு கலந்துட்டா உங்களுக்கு நல்லா கலந்து எடுத்துக்கலாம். இந்த சாண்ட்விச் வந்து உங்களுக்கு வெளியில் எங்கே சரி போகிற இருந்தாலும் செஞ்சு எடுத்துகிட்டு போகலாம். இப்போ ஒரு ஃபேனில் சூடாகி வர சொல்ல கொஞ்சம் பட்டர் சேர்த்துக்கோங்க. பட்டர் சேர்த்த பிறகு இதெல்லாம் மெல்ட் ஆகி வர சொல்ல இப்போ நாங்கள் பிரெட் ஸ்லைஸை வந்து நாங்கள் கலந்து வச்சு இந்த முட்டை கலவையில் இன்னும் அப்படி 2 பக்கமும் இன்னும் அப்படி போட்டு எடுக்கணும். கொஞ்ச நேரம் போட்டு வச்சிட வேணும், அப்படியே ஊறி போய்த்திடும். இப்போ போட்டுன்னு எடுத்து நாங்கள் வந்து இந்த ஃபேனில் போட்டுக்கணும். குயிக்காக செய்யக்கூடிய சாண்ட்விச் தான் இது. டின்னருக்கு, பிரேக்ஃபாஸ்ட் எது வேண்டாலும் உங்களுக்கு செஞ்சு எடுத்துக்கலாம். பசி வர டைமுக்கு ஒரு 2 பிரெட் ஸ்லைஸ் இருந்தால் போதும். இப்போ நான் ஒன்றை போட்ட பிறகு அதுக்கு மேலாலே இன்னொன்றையும் போட்டுட்டேன். போட்ட பிறகு 2 பக்கம் திருப்பி போட்டு ரோஸ்ட் ஆக்கி எடுத்துக்கணும். இது வந்து ஒருத்தர் கொண்டு சாப்பிட்டாலே போதும், ஃபுல்லாயிரும். இப்போ வந்து அதே ஃபேனில் ஒரு பட்டர் கொஞ்சம் போட்டு அது நல்லா மெல்ட் ஆகி வரச்சில நான் வந்து முட்டை தான் உடச்சி ஊற்றினேன். முட்டை ஆம்லெட் போட்டு எடுத்துட்டேன். 2 நாட்டு முட்டை தான் ஊற்றினேன். ஊற்றின பிறகு இதுக்கு மேலெல்லாம் பெப்பர், சில்லி ஃப்ளேக்ஸ், அடுத்து சால்ட் சேர்த்து இதை நல்லா கலந்துட்டுக்கல. அப்படி மேலே கொஞ்சம் இப்படி தூவிக்கணும். தூவின பிறகு ஒரு பக்கம் வெந்து வரச்சில மறுபக்கம் திருப்பி போட்டு இதையும் வேக வச்சு எடுத்துட வேண்டியதான். இதை உங்களுக்கு ஹாஃப் பாயில் பண்ணி எடுத்துக்கவும் மேலும். நான் வந்து நல்லா வேக வச்சு எடுத்துன்னு பொரிய விட்டு. அப்போ வந்து கொஞ்சம் சாப்பிடுவாங்க. ஹாஃப் பாயில் பண்ணால் எப்படியுமே சாப்பிட மாட்டாங்க. இதோட வந்து அன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து செஞ்சது வந்து பிரெட் ஸ்லைஸ் வந்து அதோட எக் வந்து ஆம்லெட் போட்டு செஞ்சுருந்தேன். இது வந்து எப்படி சண்டே அன்று தான் அடுத்த வீடியோ வந்து. இப்போ இந்த சாண்ட்விச் வந்து அவங்களுக்கும் செஞ்சு ஸ்கூல் போகிற பிள்ளைகளுக்கும் கொடுத்து அனுப்பலும். அவங்களுக்கு ஸ்கூல் சாப்பாட்டுக்கு உங்களோட லஞ்ச் பாக்ஸில் போட்டு அனுப்பவும் மேலும் இதே போல் செஞ்சு இன்ஷா அல்லாஹ் நீங்களும் ஒரு முறை செய்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அப்போ அன்றைய நாள் பகல் சாப்பாட்டுக்கு வந்து என்ன கறி செஞ்சேன்னு பார்ப்போம். கருவாடு. இந்த கருவாடு நாங்கள் துண்டு கருவாடு எடுத்தால் நீங்கள் சுடு தண்ணி போட்டு கொஞ்சம் ஊற வச்சுருங்க. அதில் உள்ள உப்பெல்லாம் நல்லா வெளியாயிரும். இல்லைன்னா உங்களுக்கு அந்த கருவாட்டு கறி நல்லாவே உப்பாயிரும். எப்படியுமே கருவாட்டு கறிக்கு உப்பு சேர்க்குறதில்ல. இப்போ இதை ஒரு சட்டியில் போட்டப்போ இதோட வெங்காயம் பெரிய ஒன்று சேர்த்துங்க. அதோட சின்ன மிளகாய், பெரிய மிளகாய் தான் சேர்த்துக்கலாம். நான் என்கிட்ட சின்ன மிளகாய் மட்டும்தான் இருந்துச்சு, அதை தான் சேர்த்துனேன். அதோட ஒரு பழுத்த தக்காளி ஒன்று சேர்த்துக்குவோம். சேர்த்த பிறகு இதோட ஒரு பிஞ்சளவு மஞ்சள் சேர்த்துக்கணும். அதோட கட்டர்த்தூள் சேர்த்த பிறகு நீங்கள் எண்ணெய் சேர்த்துங்க. எண்ணெய் வந்து பார்த்து சேர்த்துங்க. நான் வந்து இதில் அளந்து தான் ஊற்றினேன். ஊற்றின பிறகு இதுக்கு வந்து தண்ணி கொஞ்சம் சேர்த்து இதை அப்படியே வேக வச்சிட வேண்டியதான். இது நல்லா வெந்து வரட்டும். உங்களுக்கு இன்னும் காரம் வேணும்னா தனி மிளகாய்த்தூள் மட்டும் சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை அப்படி மூடி போட்டு வேக வச்சிட வேண்டியதான். வெந்து வர டைமுக்கு லாஸ்ட்டில் வந்து கொஞ்சம் கருவேப்பிலையும் தூவிக்கோங்க. தூவி
இது நல்லா பரட்டல் மாதிரி செஞ்சு எடுத்துக்கோங்க. கருவாடு ஒன்று இருந்தாலே போதும் சோறு ஒரு குடி சாப்பிட. சிலவங்களுக்கு விருப்பம். நான் முதல்ல கருவாட்டு கறி நல்லா விருப்பம். எங்களோட வீட்டில் சிலவங்க கருவாட்டு கறி விருப்பம் இல்லாமல் ஒருத்தர் அவருக்கு தான் இது நெத்தொலி பொரியல் தான் விருப்பம். இப்போ நெத்தொலி நல்லா க்ளீன் பண்ணி ஒரு பேனில் ஒரு சட்டியில் சரி எண்ணெய் சேர்த்துக்கோ. எண்ணெய் சேர்த்த போகிறோம் நெத்தொலியும் சேர்த்துக்கணும். சேர்த்த போகிறோம் நெத்தொலி பொரிஞ்சு வர டைம் 2 பக்கம் திருப்பி போட்டு பொரிஞ்ச விடுங்க. நெத்தோலி வந்து கட்டாயம் கருகிராமல் பார்த்துக்கணும். கருகினா அவ்வளோதான் நெத்தோலி பொரியல். இப்போ இதோட வந்து நீங்கள் வெங்காயம் கருவேப்பிலை கட்டத்தூள் சேர்த்துங்க. சேர்த்தோடனே நீங்கள் ஃப்ளேமை ஆஃப் ஆக்கிடுங்க. ஆஃப் ஆக்கின பிறகு அதே சூட்டில் வந்து அது நல்லா பொரிஞ்சு வரும். பொரிஞ்சு வந்த பிறகு இதை அப்படியே இறக்கிக்க வேண்டியதுதான். இது 2க்கும் சைடிஷ் கறி என்ன இருந்தால் நல்லா பருப்பு கறி இல்லாட்டி பலாக்கறி. நான் வந்து 2 நாள் ஈரப்பலாக்கறி தான் ஆக்கினேன். இப்போ அதோட வந்து குறிஞ்சன் கீரை. இந்த கீரை வந்து கசப்பு தான், சின்னவங்க சாப்பிடவே மாட்டாங்க. அதை தான் சம்பல் செஞ்சிருந்தேன். ஈரப்பிளாக்க வந்து ஒன்று கிடச்சி சின்னதொண்டு தான், அது போதாமல் இருந்துச்சு, பரவாயில்ல. அதோட வந்து வெங்காயம், சின்ன மிளகாய், இது காரம் வந்து மிளகுத்தூள் தான் சேர்த்தேன். மிளகாய்த்தூள் சேர்க்கவில்லை. வெந்தயம், அதோட மஞ்சள் தூள், உப்பு சேர்த்து 2 தேங்காய் பால் ஊற்றி தான் இதை வேக வச்சு எடுத்துக்க போகிறேன். உங்களுக்கு தேங்காய் பால் பதிலாக தண்ணி சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கலும். அது வேகும் வரைக்கும் நான் வந்து இந்த கீரையை சம்பல் செஞ்சு எடுத்ததுக்கப்புறம் கீரை நல்லா சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கணும். இப்போ ஒரு பிளேட்டில் மாதிரி வெங்காயம், சின்ன மிளகாய், அதோட லெமன், உப்பு சேர்த்து நல்லா கலந்துட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இதோட வந்து தேங்காய் சேர்த்து நல்லா கலந்துட்டுக்கணும். இப்போ தான் நீங்கள் இதில் கீரை சேர்க்கணும். இதெல்லாம் நல்லா கையால் கலந்துட்ட பிறகு தான் கீரை சேர்க்கணும். கீரை சேர்த்த பிறகு மிச்சம் கலக்கப்படாது. அப்போ வந்து அந்த கீரை வந்து உங்களுக்கு நல்லாவே கசப்பாயிடும். இப்போ ஓரளவு தான் கசப்பு. இதோட லெமன் ஜூஸ் சேர்த்தா கசப்பு குறைவாகும். இதோட உங்களுக்கு மாசியும் இருந்தால் சேர்த்துக்கலாம். அடுத்து தக்காளி சேர்த்துக்கலாம். அது எதுவும் சேர்க்காமைக்கு நான் வெறுமனே தான் இந்த கீரையை சம்பல் செஞ்சு எடுத்துட்டேன். உலகளுக்கும் கொஞ்சம் சரி கொடுத்து பாருங்கள். 2 மாதத்துக்கு ஒரு முறை சரி என்னப்படிகளில். இப்போ இதோட வந்து இறப்பிலா கறி வந்து நல்லா வெந்து வந்துட்டு இதை நல்லா ஹாப்பியானால் இப்படி கடைஞ்சிக்கணும். கடைஞ்ச போகிற இதோட கட்டி தேங்காய் பால் ஊற்ற வேண்டியதான். ஈரப்பிலாக்கிக்கு வந்து நல்லா வெள்ளை வெங்காயம் சேர்த்துக்கணும். அப்போ தான் அதில் வாதம் இல்லையா. இப்போ இதுக்கு நான் வந்து கட்டி தேங்காய் பால் ஊற்றிட்டேன். ஊற்றி ஒரு கொதி வரச்சில் இதை இறக்கி எடுத்துக்கணும். இல்லைண்டா கொஞ்சம் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கணும். அப்படின்டா உங்களுக்கு தேசிக்கு இருந்தால் கொஞ்சம் புளிஞ்சு ஊற்றிக்கணும். 1 டீஸ்பூன் மாதிரி மிச்சம் இல்லை. இப்போ சேர்த்த போகிற இதை அப்படி நான் இறக்கின போகிற இதுக்கு ஒரு தாளிப்பும் சேர்த்துனா நல்ல ஒரு டேஸ்ட்டான இறப்பிலா கறி. எனக்கு விருப்பமான கறி இந்த இறப்பிலாக்கா இந்த கருவாடு இந்த கீரை சம்பளம் சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள், டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதோட கொஞ்சம் கருவேப்பிலை ரம்பையில் தூவி இறக்கிட வேண்டியதான். நாங்கள் பருப்புக்கு எப்படி தாளித்து போடுவோம் அதுபோல் தான் எண்ணெயில் கடுகு பூண்டு சேர்த்து பொரிஞ்சு வரச்சல் இதோட கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்குவோம். உங்களுக்கு காஞ்ச மிளகாயும் இருந்தால் சேர்த்துக்கலாம். சேர்த்து பொரிஞ்சு வரச்சல் இதோட சேர்த்துட வேண்டியதான். அண்டு லஞ்சுக்கான கறி இதுதான், சண்டே தான். இப்படி கறியும் நல்ல ரைஸ் அண்ட் கறிகளோட இல்லைண்டா பீஃப், மட்டன், சிக்கன் இதுகள் எதுவும் இல்லாமல் இப்படி கறியும் டேஸ்ட்டாக தான் இருக்கும். இதுக்கு வந்து நீங்கள் இந்த கோம்போவை செஞ்சு பாருங்கள், டேஸ்ட் அப்படி இருக்கும். அடுத்து கருவாடு வந்து புரட்டல் மாதிரி செஞ்சு ஈரப்பிலா கறி, நெத்தோலி பொரியல், அதோட வந்து கொஞ்சம் கீரை சம்பல். உங்களுக்கு உறிஞ்சன் இல்லைண்டா வல்லாரக்கீரை கொட்டுக்கோல் அதுவும் எடுத்துக்கலும். அடுத்து இந்த இப்படி கோம்போ ஒன்று செஞ்சு பாருங்கள், டேஸ்ட் நல்லா இருக்கும். இதோட ஒயிட் ரைஸை சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள். அடுத்து வந்து எங்களுக்கு கறி ஒன்று வந்து அடுத்த வீட்டிலேருந்து பலாக்க கறி நல்லா முள் போட்டு ஆக்கி கொண்டு வந்து தந்திருந்தாவும் நல்லா டேஸ்ட் ஆகிடுச்சு அந்த கறியை. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.